Morning, dear aspirants. Today's news. First news: Congress offers support to TVK, but with the condition. So, someone at the election la பெரும்பான்மை விஜய்க்கு கிடைக்கல. So he has to acquire other party support to form a government. So in the situation la Congress alliance, Congress hold about 5 seats and is giving support to the Vijay. So with the condition, அதான் news. First நம்பர்ஸ் ப்ராப்ளம். ஸோ 107 108னாலும் ஒரு சீட் வந்து இன்னொரு ரெண்டு எலெக்ஷன் ரெண்டு தொகுதியில் நின்று ஜெயிச்சதுனால ஒரு சீட் ஹி ஹஸ் டு ரிசைன். ஸோ ஹி ஹோல்ட்ஸ் அபவுட் 107 எஃபெக்டிவ் எம்எல்ஏஸ். சரியா? 117 வேணும். இப்போ 117 118 வேணும். 5 வந்து காங்கிரஸ் தரன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் டிக்ளேர் ஆனதும் கவர்னர் வில் இன்வைட் மெஜாரிட்டி the party which holds major support அப்படிதான் கவர்னர் இன்வைட் பண்ணுவாரு. அதாவது சிச்சுவேஷன். அண்ட் தென் பார்ட்டி எலெக்டர், அந்த பார்ட்டியோட லீடரை அந்த பார்ட்டி எலெக்ட் பண்ணும். எலெக்ட் பண்ணி ஸோ we are going to accept him or her as a chief minister of Tamil Nadu அப்படின்னு சொல்லி பார்ட்டி வந்து எலெக்ட் பண்ணும். அண்ட் தென் CM will be appointed by article 164 of the constitution. So election commission conducts election under article 324 and hung assembly assemblies. So இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் கரெக்டான மெஜாரிட்டியில ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலன்னா it is called as hung assembly. So there are major situations arise in India in various states. Appo governor can make decision discretionary with some conditions. அப்படினா என்ன decision எடுக்க முடியும்னா ஒரு single largest party கூட்டி பதவி பிரமாணம் பண்ணி வச்சிட்டு and then he can ask the party leader to prove his majority after some time. டைம் கொடுத்துட்டு அது பண்ண சொல்லலாம். and he can prescribe for the president rule. இதெல்லாம் alternate scenarios. So பாப்போம். First key constitutional provision, first floor test. Under SR Bommai versus Union of India வந்து government should mandatorily pass the floor test. Floor test pass பண்றதுக்கு சொன்ன judgment எதுனா SR Bommai judgment administered by the governor under article 164 class 3 oath administer பண்றது. CM is not MLA. இந்த சிச்சுவேஷன் என்னன்னா சப்போஸ் ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு கான்ஸ்டிட்யூன்சில தோத்துட்டாரு அப்படின்னா he can be a சிஎம் சீஃப் மினிஸ்டர் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் வித் ஒரு கண்டிஷன் என்னன்னா within 6 months he must become a எம்எல்ஏ. வேற ஒரு எம்எல்ஏவை ஒரு கான்ஸ்டிட்யூஷன் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அங்க நின்று கூட ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ண முடியும். ஒரு நான் எம்எல்ஏ கேன் பி a சிட்டிசன் சிஎம் சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த சினாரியோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல மிஸ் மம்தா பானர்ஜி அவங்க தோத்துட்டாங்க. தோத்த பிறகு she is refusing to give her resignation to the governor. கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த சினாரியோல கவர்னர் anonymously can dissolve the assembly. Assembly dissolve பண்ணிட்டு and new chief minister will be appointed. Cabinet approves 4 more judges for the Supreme Court. So under Constitution of India prescribed about 34 ஜட்ஜஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல 34 ஜட்ஜஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ஜட்ஜஸ் லிமிட் இருக்கு இல்லையா அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நியூஸ். ஓகேவா? ஏன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா there are about 92,385 பெண்டிங் கேசஸ் அதிகமா இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் சட்ட கரெக்டா கொடுக்க முடியல. ஸோ அதனால இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்கமிங் வேகன்சிஸ் 5 வேகன்சிஸ். 2019 லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 60 years it has since strength rise to 33. அப்போ இன்க்ரீஸ் பண்ணது இதுக்கப்புறம் மறுபடியும் இப்பதான் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் மூலமா தான் இருக்கு. கொலிஜியம் என்ன? கோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர், அதுதான் கொலிஜியம். அந்த கொலிஜியம் வந்து அந்த வழியா தான் இப்ப ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. மேல இருக்க மறுபடியும் ஒரு 4 ஜட்ஜ். ஓகேவா? ஆர்டிகல் 124 give the strength of the சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் டிசைட் பண்ணலாம் எவ்வளவு ஜட்ஜஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 33 ஜட்ஜஸ். அப்போ டோட்டலா 34. இப்போ சுகுணா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா 38 ஆக்க போறாங்க. ஆர்டிகல் 129 கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னா கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹாஸ் த பவர் ஆஃப் லா. அதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அடுத்து 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இது ஹையஸ்ட் பவர்னு சொல்லலாம் ஜுடிஷியரிக்கு. கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அண்ட் கீப் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸ் ஃபார் ரிகார்டிங் த சுப்ரீம் கோர்ட். என்னன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் கம்போசிஷன் ஆர்டிகல் 124. ஆர்டிகல் 131 வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா
யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ் இதெல்லாம். ஸோ ஒன்ஸ் இஃப் சிட்டிசன் ஹாஸ் பீன் breached his or her fundamental rights na, he has the eligibility to go directly to the Supreme Court. அதுதான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸ்பெஷல் லீவ் அப்பீல். ஸோ ஒரு சர்டைன் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கேஸ் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா கேன் யாரு சுப்ரீம் கோர்ட் கேன் டேக் த ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். ஹைகோர்ட்லேருந்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வருதுன்னா சுப்ரீம் கோர்ட் அதை எடுக்க மாட்டேன்னு கூட சொல்ல முடியும். அதுதான் ஸ்பெஷல் லீவ் அப்பீல். அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், சுப்ரீம் பிரசிடென்ட்டுக்கு அட்வைசரி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இவ்வளோ பவர் இருக்கு. ஒரிஜினல் ஆர்டிகல் 131 exclusive jurisdiction, 32 writ, various writs are mandamus, habeas corpus, prohibition, territory, quo warranto, and Ambedkar said the writ as heart and soul of the constitution. So இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். Next news, PM strongly condemns attacks on oil hub in UAE. United Arab Emirates ல ஆயில் ஸ்டேஷன்ஸை பார்த்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு வர போற ஆயில் ரிசோர்ஸ் வந்து நிறைய குறையும். அதனால பிஎம் வந்து கண்டம் பண்ணியிருக்காரு நம்ம பிஎம். இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் செஞ்சதே இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் கண்டம் பண்ணியிருக்கிறது ஸ்டேட்டாவே. இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வார் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் விடுவாங்க. மொதல் டைம் வந்து கண்டம் பண்ணியிருக்காரு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், போத் பிஎம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் end to the blockade and called for free and unimpeded navigation. ஸோ இந்த சிச்சுவேஷனால அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை பிளாக் பண்றதுனால இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் மேஜர் வேர்ல்டு கண்ட்ரிஸ் எக்கானமிஸுக்கு பெரும் பாதிப்பு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பிஎம் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர் நேம் வந்துச்சு ஜெய்சங்கர், அவங்க ரெண்டு பேருமே ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் இந்தியா ஏன் இந்தியன் டயஸ்போரா மேஜர் ஆஃப் த இந்தியன் வந்து மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மேஜரா வந்து யூஏஇ வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. அதுல இந்தியன்ஸ் இன் யூஏஇ வந்து 4.3 மில்லியன், 40 லட்சம் பேருக்கு மேல இங்க யூஏஇல ஒர்க் பண்றாங்க இந்தியன்ஸ். அவங்க ஃபைன் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவை, அது ஒரு பெரிய பிளஸ். கல்ஃப் ரிமிட்டன்ஸ், ஒட்டுமொத்தமா கல்ஃப்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்ஸ். அண்ட் 1972 ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ். 1972ல இருந்து யூஏஇக்கும் இந்தியாவுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்டா இருக்கு. ஸோ இந்தியா அண்ட் யூஏஇயோட 5 கீ பில்லர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட், ட்ரேட் அண்ட் எக்கானமி, எனர்ஜி செக்யூரிட்டி. மேஜரா நம்ம இந்தியா டிபெண்ட் பண்ணிருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி நீட் யாருன்னா யூஏஇ. அண்ட் குளோபல் இனோவேஷன், ஜாயிண்ட் எக்ஸசைஸ், டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஜாயிண்ட் எக்ஸசைஸ், கவுண்டர் டெரரிசம் அண்ட் கிளைமேட். ஸோ நியூ ஃப்ரான்டியர் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், டிஜிட்டல் அண்ட் ஃபின்டெக். ஸோ டிஜிட்டல் இனோவேஷனுக்கும் நமக்கு யூஏஇ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல யூபிஐ இன்டகிரேஷனு, கல்ச்சுரல் டைஸ், இந்து டெம்பிள் இன் அபுதாபி. ஸோ இந்து டெம்பிள் இன் அபுதாபினா மேஜர் ஆஃப் இந்தியன் சேர்ந்து கட்டினது. ஸோ தேர் இஸ் அ கல்ச்சுரல் லிங்கேஜ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஏஇ விச் இஸ் ப்ரூவ்ட் இன் தட் சினாரியோ. அண்ட் கிளீன் எனர்ஜி, கேட்வே ரோல். யூஏஇ இஸ் த இந்தியாஸ் கேட்வே டு த வெஸ்ட் ஏஷியா. ஸோ யூஏஇ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருக்கும், அந்த பெர்ஷியன் கல்ஃப் என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அது ஒன் ஆஃப் த கேட்வே அப்படின்னு சொல்லலாம். மார்க் கொஸ்டின், எக்ஸாமைன் த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் இன்க்ரீசிங் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரென்த். ஹவு டஸ் த கொலிஜியம் சிஸ்டம் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் ஆஃப்டர் ஆக்ட் இஸ் அமெண்டட்? ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.